Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometry exercise 3.1ல question number 7 வாங்க question குள்ள போலாம். If x which is equal to sigma n which is equal to 0 to infinite cos to the power 2 power n theta comma y which is equal to sigma n equal to 0 to infinite sin 2 to the power n theta and z which is equal to sigma n which is equal to 0 to infinite cos to the power 2n theta sin 2 to the power 2n theta where 0 is less than theta less than pi by 2, then show that xyz equal to x plus y plus z. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஒரு ஹிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்போனன்ட்ஸை வந்து 1 + x + x² + x³ இந்த இதில் ஃபார்மில் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதோடைய ஃபார்முலாவாக நீங்கள் 1/1 - x எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா mod of x வந்து கண்டிப்பாக 1 விட லெஸ்ஸாக தான் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ், ஸோ எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, எக்ஸ் which is equal to sigma வேறு n equal to 0 to infiniteன்னு கொடுத்துருக்காங்க cos 2n theta. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ. இதை நான் இப்போ என்ன ஃபார்மில் எழுத போகிறேன்னா இந்த ஃபார்மில் எழுத போகிறேன். சரிங்களா? அதாவது எண்ணுக்கு வேல்யூ கொடுத்து எழுத போகிறேன். ஸோ எண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுத்துக்கலாம். 0ன்னு கொடுத்தோன்னா அப்போ இங்கே டோட்டல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ காஸ் 0 தீட்டான்னு ஆகிடும். ப்ளஸ் இப்போ எண்ணுக்கு வேல்யூ 1ன்னு கொடுத்தோன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகும். எண்ணுக்கு வேல்யூ 2ன்னு கொடுத்தோன்னா காஸ் டு த பவர் 4 தீட்டா அண்ட் இட் கோஸ் ஆன் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், காஸ் 0வோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 + காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos 4 theta and it goes on. இப்போ நம்ம இந்த ஃபார்மில் நம்ம அதை எழுதியிருக்கோம். இந்த ஃபார்மில் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிட்டதுனால இப்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 1/1 - xன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், 1/1 - xன்ற இடத்துல தான் என்ன இருக்குது, இங்கே நமக்கு cos ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. ஸோ 1 - cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ 1 - cos ஸ்கொயர் தீட்டா இஸ் நத்திங் பட் சைன் ஸ்கொயர் இல்லையா? அப்போ இது 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் வேல்யூ ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இதை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒய்யை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஒய்யில் வந்து நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே சிக்மா வேறு n equal to 0 to infinite கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைன் வந்து பார்த்தீங்கன்னா 2n தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. என்னுக்கு இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ சைன் 0 தீட்டாவாகிடும். ப்ளஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டாவாகும். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா சைன் டு த பவர் 4 தீட்டான்னு நமக்கு வரும் அண்ட் இட்ஸ் கோஸ் ஆன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, சைன் 0 வந்து இட்ஸ் நத்திங் பட் 1 டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் டு த பவர் 4 தீட்டா அண்ட் ப்ளஸ் இட்ஸ் கோஸ் ஆன். இப்போ பாருங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் டு த பவர் 4 தீட்டான்னு நம்மளும் ப்ரீவியஸாக கொஷினில் கொடுத்த மாதிரியே கொண்டு வந்துட்டோம். அப்போ இதையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/1 - xன்ற இடத்துல என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கிறதுனால நான் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறேன். இப்போ ஒய்யோட வேல்யூ எப்படி மாறும்னா 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு ஆல்ரெடி காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். ஸோ 1/காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகும். இது வந்து நம்மளோட செகண்ட் இது. ஸோ இப்போ தேர்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ ஆஃப் z தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ zக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா z which is equal to sigma வேறு n equal to 0 அதே மாதிரி to infinite கொடுத்துருக்காங்க. காஸ் கொடுத்துருக்காங்க, சைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் 2n தீட்டா காஸ் 2n தீட்டா ரெண்டுமே கொடுத்துருக்கிறதுனால இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ காஸ் 0 சைன் 0 தீட்டான்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ காஸ் 2n தீட்டா சைன் 2n தீட்டா ப்ளஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா காஸ் 4n தீட்டா சைன் 4n தீட்டான்னு வரும் உங்களுக்கு அண்ட் இட்ஸ் கோஸ் ஆன். இப்போ இதோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ ப்ளஸ் காஸ் 2n தீட்டா சைன் 2n தீட்டா ப்ளஸ் காஸ் 4n தீட்டா சைன் 4n தீட்டா அண்ட் இட்ஸ் கோஸ் ஆன். இதையும் நம்ம வந்து இப்போ பழையபடி 1/x இந்த ஃபார்ம்லேயே தான் எழுத போகிறோம். ஸோ 1/1 - இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதுதான் நம்மளோட எக்ஸு. ஸோ 1 - காஸ் 2n தீட்டா சைன் 2n தீட்டா. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ ஆஃப் எக்ஸு.
சாரி இதுதான் நம்மளோட வேல்யூ ஆஃப் அந்த ஃபார்முலா படி இதுதான் எக்ஸு, ஆனால் இது இப்போ ஜெட்டோட வேல்யூ. இதை நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு, இதுதான் நம்மளுடைய ப்ரூவ். ஓகேங்களா, இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு XYZன்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட எக்ஸு ஒய் ஜெட்டு மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். நம்மளோட எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1/sin²θ, அதே மாதிரி நம்மளோட ஒய் பார்த்தீங்கன்னா 1/cos²θ, நம்மளோட ஜெட் பார்த்தீங்கன்னா 1/1 sin²θ cos²θ. இதுதான் நமக்கு வந்திருக்கிற வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த மூணுத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதோட ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சின்ன ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இது வந்து மூணுமே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ்ன்றதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டினாமினேட்டரை ஃபில் பண்ணிவிடுங்க. டினாமினேட்டரில் உங்களுக்கு என்னென்ன வரணும், sin²θ வரணும், cos²θ வரணும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 sin²θ cos²θ, இந்த மூணுமே வரணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து sin²θன்றது இருக்குது. என்னென்னலாம் இல்லையோ ஜஸ்ட்டு அதை மட்டும் நம்ம எழுதுனா போதும். அப்போ என்னென்னலாம் இல்லை, cos²θ கிடையாது, வேறு என்ன இல்லைன்னா 1 sin²θ கிடையாது, cos²θ இது இல்லை, இந்த ரெண்டும் இல்லை. ஸோ அந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேறு இதில் செகண்ட் இதில் என்னென்ன இல்லைன்னா sin²θ இல்லை, அதே மாதிரி 1 sin²θ cos²θ செகண்ட் டேர்முக்கு இந்த ரெண்டும் இல்லை, நான் அந்த ரெண்டுத்தையும் எழுதிக்கிட்டேன். தேர்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா sin²θவும் cos²θவும் மட்டும்தான் இல்லை, ஸோ அந்த மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட எல்சிஎம்மோட ஷார்ட்கட் மெத்தட். நம்ம இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த காஸால் இந்த உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இந்த சைனால் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா cos²θ × 1 வந்து cos²θ ஆகிடும், மைனஸ் sin²θ அப்படியே இருக்கட்டும். இங்கே ஆல்ரெடி ஒரு cos² இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு cos4θ கிடைக்கும். சரிங்களா, ஸோ ப்ளஸ் மறுபடியும் 1 × sin²θ வந்து sin²θ, மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு sin² இருக்கிறதுனால இது sin4θவாக ஆகிடும், கூட cos²θ இருக்குது, அது அப்படியே தான் வரும், ப்ளஸ் இன்னொரு sin²θ இருக்குது, cos²θ. இப்போ அந்த டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம், cos²θ. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இதில் என்னென்னலாம் சிம்பிளிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த cos²θவும் இந்த sin²θவையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ என்ன வந்துடும், 1ன்னு கிடச்சிடுமா. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுல இதுலேயும் மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம மைனஸை மட்டும் காமனாக எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மை இது பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டேர்முக்கு பதிலாக நான் இப்போ என்ன வேல்யூ போட போகிறேன்னா 1ன்னு போட போகிறேன். ஸோ 1 மைனஸை எடுத்துட்டதுனால இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும், sin²θ cos⁴θ. அதே மாதிரி இந்த டேர்மும் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் sin⁴θ cos²θ ப்ளஸ் sin²θ cos²θன்னு வரும் உங்களுக்கு. சரிங்களா, டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். இதுலேருந்து இப்போ நம்ம ஒரு sin²யும் cos²யும் காமனாக எடுத்துடலாமா, ஏன்னா ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா sin² cos² இருக்கிறதுனால ஸோ காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். அப்போ 1 மைனஸ் நான் என்ன எடுக்க போகிறேன்னா sin² cos²θ இதை காமனாக எடுக்க போகிறேன். ஸோ இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே உள்ள இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து வெறும் cos²θ தான் இருக்கும், செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா வெறும் sin²θ தான் இருக்கும். அகெயின் வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு sin²θ cos²θ இருக்குது. கீழே டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதோட வேல்யூ படி என்ன ஆகிடும், இது 1 ஆகிடும். அதே மாதிரி இது 1 ஆகிடுச்சு அப்படிங்கும்போது இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே நமக்கு இப்போ என்ன மட்டும்தான் இருக்கும்னா ஜஸ்ட் 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ 1 மைனஸ் 1 இங்கே வந்துடும், இங்கே இன்னொரு ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ -1 + 1ம் கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே வெறும் 1 மட்டும்தான் இருக்கும். 1 டிவைடட் பை பெரிய டினாமினேட்டர் இருக்குல்லையே அதை அப்படியே எழுதிக்கலாம். sin²θ இருக்குது, cos²θ இருக்குது, இன்னொன்று 1 - sin²θ cos²θன்னு இருக்குது. இதை இந்த கீழே இருக்கிற 3 டினாமினேட்டருக்கும் மேலே இருக்கிற நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் தானே. அப்போது நான் தனித்தனியாக இப்போ எடுத்து எழுத போகிறேன். 1 டிவைடட் பை sin² into 1 divided by cos² theta
into 1 divided by 1 minus sin square theta cos square theta. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா this is nothing but இது நம்மளோட எக்ஸ் டேர்ம், இதோட நம்மளோட ஒய்ன்னு வந்தது, இது நம்மளோட ஜெட்டுன்னு வந்தது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு வந்து ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட்டுன்றது தான் ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.